உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வர மறுத்தால் அமெரிக்க படைகள் மீண்டும் போரை தொடங்க தயாராக இருப்பதாக பீட் ஹெக்ஸெத் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள் மீளவும் தொடங்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெத் பென்டகனில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். ஈரான் ஒரு வளமான எதிர்காலத்தையும் ஒரு பொன் பாலத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். ஈரான் மக்களின் நலனுக்காக அவ்வாறு செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் கூறினார். ஆனால் ஈரான் தவறான முடிவுகளை எடுத்தால் அது முற்றுகைகளையும் உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஹெக்ஸெத் மேலும் கூறியிருந்தார். மேலும் ஹார்முஸ் நீரிணையில் இருக்கின்ற ஈரானிய துறைமுகங்களுக்கு தேசியம் பாராமல் அனைத்து கப்பல்களும் நுழைவதையோ அல்லது வெளியேறுவதையோ அமெரிக்கா முடிந்தவரை தடுக்கும் என்றும் அவர் கூறியிருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்திருக்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்த நிலையில் சமாதான ஒப்பந்தத்திற்கான அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் முயற்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்களுக்கு கடற்படை முற்றுகையிட உத்தரவிட்டார். இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃபை வியாழக்கிழமை சந்தித்தார் என்று ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் அவர்களின் சந்திப்பு குறித்து வேறு எந்த தகவலும் வெளியாகவில்லை. கடந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முன்னேற்றமும் இன்றி முடிவடைந்தது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்த பாகிஸ்தான் வலியுறுத்தி வருகின்றது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குமா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் மேலதிக பேச்சுவார்த்தைகள் அந்த இஸ்லாமாபாத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது என்று வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவை இருக்க ஈரானுடன் ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா மிகவும் நெருக்கமாக இருக்கின்றதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தன்னிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக ஒப்படைப்பது உட்பட அமெரிக்காவின் கிட்டத்தட்ட அனைத்து நிபந்தனைகளுக்கும் தெஹ்ரான் இணங்கியிருக்கிறதாக அவர் உரிமை கோரியிருக்கின்றார். இது பல வாரங்களாக நிலவி வந்த போர் பதற்றத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக கருதப்பட்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஒருவேளை இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டால் அதன் கையெழுத்திடும் நிகழ்விற்காக தான் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு நேரில் செல்லக்கூடும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் குறித்து அடுத்த கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்த ட்ரம்ப் தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடையும் ஏப்ரல் 22 முன்னதாகவே இறுதி முடிவு எட்டப்படும் என்று சொல்லி நம்பிக்கை வெளியிட்டும் இருக்கின்றார். இதனால் போர் நிறுத்த காலத்தை மேலும் நீடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை ஏற்படுத்தி இருக்கின்ற கப்பல் போக்குவரத்து முடக்கம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அது ஈரானுக்கு பாரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் ஒரு எச்சரிக்கையையும் ட்ரம்ப் விடுக்க தவறவில்லை என்பதோடு இந்த ஒப்பந்தம் தோல்வியடையும் பட்சத்தில்
ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கும் என்று சொல்லி அவர் திட்டவட்டமாகவும் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோர் ஏற்கனவே சில அடிப்படை இணக்கப்பாடுகளை எட்டியிருக்கின்ற நிலையில ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையிலும் பிராந்திய அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவை எல்லாமே ஒருபுறம் இருக்க, தற்போது இலங்கையில் நீண்ட காலமாக தாமதமடைந்து வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். எனினும் இதற்கு குறுக்கே நிற்கும் சட்ட சிக்கல்களை நாடாளுமன்ற செயற்குழு விரைவாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் மேலும் வலியுறுத்தி இருக்கின்றார். இது குறித்து அவர் தெரிவித்ததாவது, மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தில் 2017 ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தத்தின்படி கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த முறையின் கீழ் தேர்தலை நடத்த தேவையான தொகுதி எல்லை நிர்ணய பணிகள் இதுவரையில் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட எல்லை நிர்ணய அறிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லை நிர்ணய அறிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பிரதமரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட 5 கொண்ட மீளாய்வு குழு தன்னுடைய அறிக்கையை 2 மாதங்களுக்குள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், ஆனால் அந்த அறிக்கை இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இந்த பிரச்சனையை தீர்க்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் மற்றும் பரிந்துரைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும், தற்போது இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது என்றும், இந்த குழுவில் முன்னிலையாகி தேர்தல்கள் ஆணைக்குழு தன்னுடைய தரப்பு விளக்கங்களை வழங்கியிருக்கின்றது என்றும், விசேட செயற்குழு நியமிக்கப்பட்டு 3 மாத காலத்திற்குள் தன்னுடைய விதப்புரைகளை வழங்க வேண்டும் என்றும், அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு தெளிவான முடிவை இந்த குழு அறிவித்தால் அதன் அடிப்படையில் எந்த தேர்தல் முறையின் கீழ் தேர்தலை நடத்துவது என்பதை நாடாளுமன்றம் தீர்மானிக்கும். அவ்வாறு விரைவாக தீர்மானம் எட்டப்பட்டால் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு இறுதிக்குள் நடத்த முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து மத்திய கிழக்கிலிருந்து 9750 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று நாட்டை வந்தடைய இருக்கிறதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே, கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு நாட்டுக்கு வருகை தரும் முதலாவது மசகு எண்ணெய் கப்பல் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய எரிபொருள் கையிருப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதோடு மற்றுமொரு எரிபொருள் தாங்கி கப்பல் இந்த மாத இறுதிக்குள் நாட்டை வந்தடைய இருக்கின்றது. இதேவேளை அடுத்த மாத இறுதியில் அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெய் ஏந்திய மற்றொரு கப்பல் வருகை தர இருக்கின்றது. அமெரிக்காவில் மசகு எண்ணெய் ஏற்றும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதோடு அங்கிருந்து இலங்கையை வந்தடைய சுமார் 45 நாட்கள் எடுக்கும் என்றும் முகாமைத்துவ பணிப்பாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.